உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வந்து கயிறுல கட்டப்பட்ட கன்றுக்குட்டிகள் வந்து அவுத்து விட்ட கன்றுக்குட்டிகள் மாதிரி கொஞ்சம் துள்ள செய்வீங்க, இல்லன்னு சொல்லல. இப்ப முதல் விஷயம், யாரும் இங்க யாருக்கும் சுதந்திரம் தர தேவையில்ல. நாமளே ஒருத்தருக்கு அடிமை. யாருக்கு அடிமைன்னு கேட்டா, ஜாதின்ற பேர்ல, மதத்தின்ற பேர்ல எல்லாரும் எல்லாத்துக்கும் தமிழன் 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 உங்க பெருமை கடைசி எங்க வந்து முடியுதுன்னா வேற்றுமையில தான் முடியுது. இங்க வேற்றுமையில ஒற்றுமை எல்லாம் கிடையாது. வேற்றுமையில மட்டும்தான் உங்க கலாச்சாரம் கடைசி வரை இருக்கு. ஒரு வார்த்தை சொல்றீங்க, பொள்ளாச்சியில கத்துனாங்க, அங்க கத்துனாங்க, இங்க கத்துனாங்கன்றீங்கல்ல. கடைசியில பொண்ணுக்கு தான். அதான் அண்ணன் சொன்ன மாதிரி சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளையில சேலை பட்டாலும், ஆசிஃபான்னு ஒரு பொண்ணு 8 வயசு குழந்தை, அது யார் மேல தப்புன்னு சொல்ல வரீங்க? அது சேலையா இல்ல முள்ளா? ஆசிஃபா சேலையா முள்ளா? அந்த பொண்ணு மீன் துண்டா பூனையா? பதில் சொல்லுங்க. ஆமா, ஒரே விஷயம், பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அழகு பதுமைகளாக அவங்கள வச்சிருக்கிறத அவங்களே நம்ப வச்சிட்டீங்க. அடிமையா இருக்குன்ற சொல்லுக்கு மாற்றாக நீ அழகா இருக்கன்னு அவங்கள நம்ப வச்சிட்டீங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னா, பொண்ணுக்கு தானே பிரச்சனை, பொண்ணுக்கு தானே பேசு. எத்தனை நாளைக்கு பொண்ணை பார்த்து போக சொல்லுவீங்க? பையன் இடிக்காம போன்னு சொல்லி கொடுங்க. ஒரு பக்கம் மதிவதனி பேசுறது சரியா இருந்தாலும் நான் சில விஷயங்களை இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தற்குறி ஆண்களுக்கு, எப்படி இந்த மாதிரி தற்குறி ஆண்களுக்கு அவுத்து விடப்பட்ட கண்ணுக்குட்டியெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற ஆம்பளைகள்லாம் இந்த உலகத்துல இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்னு, பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நீங்க கிடையாது. சரியா? உங்களுக்கு என்ன சிந்தனைகள் இருக்கோ அதே சிந்தனைகள் பெண்களுக்கு இருக்கும். இப்ப இதுல வந்து 2-3 விஷயங்கள் வந்து கழிவு ஊத்துறதுக்குன்னு 2 ஜென்மங்கள் வரும். அந்த ஜென்மங்களுக்கு முதல்ல ஒரு பதிவை நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, குடின்றது பெண்கள்ல இருந்து வர கிடையாது, கூத்தாட்டங்கிறது பெண்கள்ல இருந்து வரக்கூடாது, எல்லாத்தையும் செய்ய தொடங்குறது ஆண்கள். அந்த வழிகளை நீங்க பெண்களுக்கு கொடுத்துட்டே இந்த வழியை உனக்கு காமிச்சா அந்த பெயின் எப்படி இருக்கும்ன்றதுக்காண்டி பெண்கள் தன்னைத்தானே இப்படி தளர்ந்தாழ்த்த தொடங்கிட்டாங்க. குடியில இருந்து எல்லா விஷயத்துல இருந்து அவங்களே வந்துட்டு தன்னைத்தானே தாழ்ந்து. இதுக்கு மெயின் யாரு காரணம்? நீங்க தானே. நீங்க அந்த வழியை நீங்க கொடுக்காம இருந்தா பெண்களையே அந்த தவறை செய்ய போறாங்க. உங்களை முதல்ல திருத்திக்கங்க, அதுக்கப்புறம் பெண்களை சொல்லலாம்.